ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய வர்சஸ் இங்கிலாந்து மூன்றாவது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறப் போகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியில் பல மாற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன் மாற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுன்னா, இந்திய அணி ஏற்கனவே தொடர வின் பண்ணிட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய கடைசி ஒரு நாள் போட்டியில் இங்கிலாந்து அணி வின் பண்ண என்ன, வின் பண்ணலன்னா என்ன. நமக்கு தேவை ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. இது ஒரு பயிற்சி போட்டியாக இருக்க போகுது. அதனால் வெளியே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவங்க பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சா அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவை நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் எடுத்திருக்காரு. இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அதே மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் அவர்களுக்கு சரியான முறையில் வாய்ப்புகள் கொடுக்காததுனால மேபி அவர் உள்ளே இருக்கலாம். யாராச்சும் வெளியே உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கில்லுக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்சர் பட்டேலுக்கு பதிலாக நம்ம வாஷிங்டன் சுந்தர் உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பல மாற்றங்கள் அணியில் இருக்க போகுது. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் கண்டிப்பாக அவர் ஒரு முக்கியமான வீரராக இந்திய அணிக்கு இருக்க போகிறாரு. அதனால் இப்போ அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, ஓடிஐயில் 10 ஓவர் எப்படி வீசுகிறாரு அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனான ஒரு ஃபார்ம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு அப்டேட்டை அடுத்த போட்டியில் இந்திய அணி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரோஹித் சர்மா கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி நேற்றைய போட்டியில் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு பார்ப்போம். அக்சர் பட்டேல் அவர்கள் மேபி உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா வைஸ் கேப்டன் அப்படின்றதுனால அக்சர் பட்டேலா இல்லை ஜடேஜாவா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக அணியில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. இந்த மாற்றங்களை தாண்டி இந்த பிளேயிங் லெவல் எப்படி ஆட போகிறாங்க, கண்டிப்பாக இந்திய அணி பேட்டிங் தான் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாருக்கு டாஸ் வின் பண்ண போகிறாங்க, யாருக்கு டாஸ் விழப்போகுது அப்படின்றது இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா முதல் 2 போட்டியிலுமே இங்கிலாந்துக்கு தான் டாஸ் விழுந்துச்சு. அவங்க தவறான டிசிஷன் எடுத்தாங்க. பட் இந்திய அணி டாஸ் வின் பண்ணால் டேரெக்டாக பேட்டிங் தான் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேபி இங்கிலாந்துக்கு டாஸ் வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்த டைம் பவுலிங் போடுறா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் கிரியேட் பண்ண போகிறாரு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. நாளை நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் யார் யார் இடம் பிடித்தால் நல்லாயிருக்கும், யார் யார் அணிக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ரிஷப் பண்ட் அவர்களும் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நாளை நடைபெறக்கூடிய 3வது ஒருநாள் போட்டியில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா, ரிஷப் பண்ட் அவர்கள் உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா, எந்தெந்த பிளேயர் எந்தெந்த பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி கேப்டன் ரோஹித் சர்மாவுடைய நல்ல ஃபார்மை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.